விஜய் சார், உங்களுக்கு வந்து எத்தனையோ ரசிகர் மன்றங்கள் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்க ஈரோடு மாவட்டத்துல தான். அப்படிப்பட்ட எங்க ஈரோடு மாவட்டத்து ரசிகர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஈரோடு அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் மோகன்ராஜ் மேடைக்கு வரோம். ஏன்னா என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மோகன்ராஜ் தான் வந்து ஈரோட்டில் உங்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் வைக்க போகிறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க, நான் இன்னும் படத்திலே நடிக்கலை, அதுக்குள்ளே என்ன ரசிகர் மன்றம் வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்னமோ பெரிய நடிகராக வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நாங்கள் இப்போவே ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஈரோடு ரசிகர் மன்றம், இந்த ஈரோடு ரசிகர்களை என்னால் மறக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன், நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10. அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு.